ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜெய். வெல்கம் டு TWJ யூடியூப் சேனல். போன வீடியோவில் செட் வேரியபிள் ஆக்டிவிட்டினா என்ன, எப்படி ஒரு ப்ரீவியஸ் ஆக்டிவிட்டியிலேருந்து வர வேல்யூவை செட் வேரியபிளில் செட் பண்ணி அந்த வேல்யூவோட அவுட்புட்டை பார்க்கலாம் அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டி. அது என்னடா ஆக்டிவிட்டின்னு கேட்டிங்கன்னா, இஃப் எல்ஸ் அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. ஓகே, நீங்கள் ஆல்ரெடி ப்ரோக்ராமிங் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டி பற்றி தெரிஞ்சிருக்கும். ஓகே, இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் நீங்கள் ஒரு கண்டிஷன் தருவீங்க, ஓகேவா? இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த அந்த பர்டிகுலர் பிளாக்குள்ளே நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டி போட்டிருக்கீங்களோ அது எல்லாமே சீக்வென்ஷியலாக எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த ட்ரூ பிளாக்கை விட்டுட்டு அதுக்கு கீழே இன்னொரு பிளாக் இருக்கும், இது ஃபால்ஸ் பிளாக். அதில் நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கீங்களோ அது போய் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ உங்களுக்கு புரியுதா எதுக்கு நமக்கு பேசிக்கான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியணும் அப்படின்ட்டு? நம்ம என்ன தான் நோ கோட் இல்லை லோ கோட் டூல் யூஸ் பண்ணாலுமே அதுலேயும் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட பேக் போனான கான்செப்ட்ஸை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நான் ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ளே போயிடுறேன். சரி, நம்ம போன வீடியோவில் போட்ட பைப்லைன், ஸோ அதை நான் டெலீட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருங்க, நான் வந்து அந்த போன வீடியோவில் போட்டது இருக்கட்டும். இப்போ நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, சேவ் பண்ணலையா நான்? என்ன பைப்லைன் நேமில் இருக்கு இப்போ இது? ஓகே, பைப்லைன் டெஸ்ட்டில் தான் இருக்குது. ஃபைன் கைஸ், உங்கள் எல்லாருக்கும் கெட் மெத்தட் ஆக்டிவிட்டினா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இங்கேருந்து ஃபைல்ஸை எடுத்துகிட்டு வரப்போகுது. இங்கே என்னென்ன ஃபைல் இருக்குது? எம்ப்ளாயீஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, ஜாயின்ஸ் இருக்குது. எனக்கு எம்ப்ளாயி ஃபைல் இருந்தால் மட்டும் வேரியபிளில் போயிட்டு எஸ் எம்ப்ளாயி ஃபைல் இஸ் அவைலபிள் இன் தி சேல்ஸ் ஃபோல்டர்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ செட் ஆகணும். அதை வந்து இஃப் கண்டிஷன் வச்சு பண்ணுவோம். கெட் மெத்தட் ஆக்டிவிட்டி எப்படி பண்ணுறதுன்னு தெரிலனா நீங்கள் என்னோட லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இல்லை பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு எப்படி பண்ணணுன்ட்டு தெரியும். இப்போ நான் இங்கே ஒரு இஃப் கண்டிஷன் கொடுக்குறேன். இல்லைனா எதுக்கு உங்களை குழப்பணும், நான் வந்து ஜஸ்ட் ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இந்த வேரியபிளோட பேர் வந்து நேம். இங்கே நான் அவனுக்கு இந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவும் கொடுத்துட்றேன், சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஓகே, இங்கே நான் வந்து இஃப் கண்டிஷன் எடுத்துகிட்டு வரேன். ஃபஸ்ட்டு இந்த இஃப் கண்டிஷனில் நான் முதல்ல என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா கண்டிஷன் கொடுக்கணும். இந்த இஃபுக்கு ஒரு பேர் வைக்கணும். நான் இது இஃப் கண்டிஷனே இருக்கட்டும். இங்கே ஆக்டிவிட்டி இருக்குல்ல, இதில் போய் இந்த எக்ஸ்பிரஷன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி டைனமிக் கண்டென்ட் கொடுத்துட்டு நான் என்ன செக் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிளில் இருக்க இந்த வேரியபிளில் இருக்க அந்த நேம் இருக்க வேல்யூ வந்து சஞ்சயான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறேன். அது எப்படி பார்க்குறது? ஈக்குவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஈக்குவல்ஸ் எது ஈக்குவல் பார்க்க போகிறோம்? இந்த நேமில் இருக்க வேல்யூ வந்து சஞ்சயா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இந்த கண்டிஷன், நீங்கள் இந்த இஃப் கொடுத்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். ட்ரூ ஆச்சுன்னா என்ன பண்ணலாம்? ட்ரூ பிளாக்ல போய் இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் ஆக்டிவிட்டி போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னா டேரெக்டாக இங்கேயே பாருங்கள், உங்களுக்கு ட்ரூ இருக்கா, பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணி உள்ளே போயிடுவேன். உள்ளே போயிட்டு திரும்பி நான் என்ன பண்ணுறேன், செட் வேரியபிள் கொடுக்குறேன். ஓகே, செட் வேரியபிள் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், அந்த வேரியபிளில் இருக்க சஞ்சய்ன்ற நேமை வந்து ஜெயின்னு மாற்றி விட்டுறேன். இந்த வேரியபிளில் இருக்க நேம் வந்து இப்போ ஜெயின்னு இருக்கும். ஓகே, அது எப்படி மாறுதுன்றதை உங்களுக்கு இஃப்க்கு முன்னாடி ஒரு வாட்டி இந்த வேரியபிள் போடுறேன், அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, இல்லை அது கூட போடணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், டிஃபால்ட்டாக வேல்யூ என்ன இருக்குது, சஞ்சய்ன்னு இருக்குது. அதை வந்து இப்போ ஜெயின்னு மாறிடும், அவ்வளோதான். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இந்த இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். செட் வேரியபிள் பாருங்கள், நேம் வந்து ஜெயின் மாறிடுச்சு. ஏன் மாறிச்சு? ஏன்னா எனக்கு இங்கே இருக்க நேம் வந்து ஆல்ரெடி வேரியபிளில் இருக்க டிஃபால்ட் நேம் வந்து சஞ்சய். நான் கொடுத்த கண்டிஷன் என்ன, நேம் வந்து சஞ்சயா இருந்துச்சுன்னா, அதாவது இந்த வேரியபிளில் இருக்க வேல்யூ வந்து சஞ்சயா இருந்துச்சுன்னா இது உள்ளே போய் ட்ரூ பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்கிறோம். அதனால ட்ரூ பிளாக்குள்ளே இருக்க இந்த செட் வேரியபிள் ஆக்டிவிட்டி எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ இதுவே நான் இந்த செட் வேரியபிளை எடுத்து ஃபால்ஸ் பிளாக்ல போட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு எதுவுமே ஆகாது. ஆனால் பைப்லைன் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட்டே ஆகாது, அவ்வளோதான்.
ஓகே, இப்போ நான் டீபக் கொடுக்குறேன். ஓகேவா ஓகேவா இப்போ என்னன்னா நேம் வந்து ஈக்குவல் டு சஞ்சய், கண்டிஷன் ட்ரூ. ஆனால் ட்ரூக்குள்ளே எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நான் வைக்கல, புரியுதா? ஏன்னா அது வந்து எல்ஸ் பிளாக்ல இருக்கு. ஓகே, இப்போ இங்கே போயிட்டு நான் ஒன்று ஒரு கண்டிஷனை மாற்றுறேன். நேம் வந்து நாட் ஈக்குவல் டு சஞ்சய் அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும்? நேம் வந்து சஞ்சயா இருக்கு, நாட் ஈக்குவல் டு சஞ்சயா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். ஓகே, அப்போ என்ன ஆகும்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆகும், அது திருப்பி எல்ஸ் பிளாக்குள்ளே போயிடும். நாட் இப்போ எனக்கு இந்த எல்ஸ் பிளாக்குள்ளே இருக்க இந்த செட் வேரியபிள் ஆக்டிவிட்டி எக்ஸிக்யூட் ஆகும். இதெல்லாம் புரியலனா நீங்கள் என்ன பண்ணுங்கள், என் பைத்தான் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு இஃப் எல்ஸ் கண்டிஷன் இருக்கும், அதை எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போது செட் வேரியபிள் என்ன ஆயிருக்கு, ஜெயின்ட் ஆயிருக்கு. ஏன்னா இந்த நேம், இந்த வேரியபிள் இருக்க நேம் சஞ்சய்ப்பா. நான் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன், அந்த வேரியபிள் இருக்க நேம் சஞ்சயா இல்லைனா ட்ரூ பிளாக் போ. ஆல்ரெடி சஞ்சய் தான் இருக்குது, அப்போ ட்ரூ பிளாக் போகாது, எல்ஸ் பிளாக் வரும். எல்ஸ் பிளாக்குள்ளே செட் வேரியபிள் இருக்குது, புரியுதா? அவ்வளோதாங்க இஸ் இஃப் கண்டிஷன். ஓகே, புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். தேங்க்யூ கைஸ்.